இதே மாதிரி இன்னொரு ஆள் அபூதர் ரலியல்லாஹு அவருக்கும் இதே மாதிரி தான் நடக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து புறப்பட்டு போகிறாங்க, இவரு கூடவே போகிறார். இப்போ இவர் கூட்டு போன ஒட்டகம் இருக்கு இல்லையா, ரொம்ப பலவீனமான ஒரு ஒட்டகத்தை இவர் கூட்டு போகிறார். இந்த படம் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிடுது, இவரால் வந்து அந்த அளவுக்கு வேகமாக போக முடியல. இதுவும் வந்து இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது எங்கே இருக்குன்னா தலாயிலுன் நுபுவாலியே 5வது வால்யூமில் 647வது பக்கத்தில் இந்த ஹதீஸ் வந்து இருக்குது, அபூதர் ரலியல்லாஹு சம்மந்தப்பட்ட ஹதீஸ். இவங்க போகிறாங்க, போயிட்டு இருக்க ஸ்லோ ஆகிடுறாங்க, ஃபஸ்ட்டு பின்தங்கிடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, நின்னே போயிடுது இந்த ஒட்டகம். நின்னதுக்கப்புறம் இவர் வந்து நின்ன உடனே மக்கள்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அபூதர் பின்தங்கி விடுவார் என்று நம்ம நினைக்கிறோம், அபூதரை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒட்டகம் வந்து தாமதப்படுத்தியிருக்கலாம், ஒட்டகங்கி மக்கர் பண்ணியிருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அபூபக்கரும் அதாவது ஒரு 80 டிக்கெட் போயிருக்குல்ல ரிட்டன்னு, அந்த மாதிரி அபூதர் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் போகல அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். அபூதரும் போயிட்டாரே அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை அபூதர் போகல, அபூதருடைய ஒட்டகம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கோம், அதனால் வந்து அவர் வராமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் போராடி பார்க்குறாங்க, வேலைக்கு ஆகலை, அந்த ஒட்டகம் வந்து வேலைக்கு ஆகலை. எழுப்பி பார்க்குறாங்க, எந்திரிக்கல. ஓகே, என்ன பண்ணியிருக்கலாம், திரும்பி தானே போகணும், பக்கத்தில் எது இருக்குது, மதீனா தானே. அந்த பொருட்கள்லாம் எடுத்து முதுகில் சவாரி பண்ணி போகிறாங்க, தபூக் நோக்கி போகிறாங்க. போகும்போது கொல்லப்பட்டுருவோம், அதாவது செத்தே போயிடுவோம். சாதாரணமாக நடக்க முடியாது, முதுகில் சுமந்துட்டு போகிறாங்க. நேராக போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது அந்த இதில் ஜாயின் பண்ணணும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தூரத்துலேருந்து சொல்கிறாங்க, யாரோ ஒரு ஆள் நடந்து வர மாதிரி தெரியுது, யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அபூதரா இருப்பார், செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் ஒரு மேலே அருள் புரியுமா, நீ தனியாகவே சாவ, மறுமையில் கூட நீ தனியாக தான் எழுந்திருப்ப, நீ யாருக்கும் கவலைப்பட மாட்ட அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நடக்குது. அவர் பின்னாடி ஒரு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் முன்னறிவு செய்கிறாங்க, நீ தனியாக தான் சாவ, நீ சாகும்போது உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடி அந்த அலிக்கு அப்புறம் குழப்பங்கள் நடக்குது இல்லை, எந்த காலகட்டமும் சரியாக தெரியல. மோஸ்ட்லி இந்த காலகட்டம் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துலேயே அவருக்கு பிரச்சனை வந்துடுது. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீ மதீனா விட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. உங்களால் இங்கே இருக்க முடியாது, அதாவது உங்களால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ்வை பார்த்த ஆள் அந்த, அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டுன்னு வச்சிங்களேன், ஒரு ரூல்ஸ் உடஞ்சா கூட ஒரு நாள் தாங்க முடியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, மதீனா விட்டு நீங்கள் போயிருங்க அப்படிங்கிற. ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடு வச்சு இவர் போய் உட்காந்துக்கிறாரு. நான் வந்து இந்த இதுக்கே வரல, உங்கள் கூட நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களை விட்டே பிரிஞ்சு போய் தனியாக இருந்துக்கிறார். அப்போ கடைசியாக சாவு வரும்போது மனைவி விட்டு சொல்லிடுறாரு, இந்த மாதிரி யாராவது தனியாக அடக்கம் பண்ண முடியாது இல்லையா, யாராவது வந்து கூட வந்தாங்கன்னா யாராவது ரோட்டில் போகிறவங்க வந்தாங்கன்னா அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு. இந்த இடத்துல இவரே வர்றார், யார், இப்னு மசூத், இந்த ஹதீஸுடைய ராவியே அவர் தான். வர்றாரு, வந்து பார்த்தா ஒரு பெண்மணி ஒரு ஜனாதை வச்சுட்டு நிற்கிறாங்க ரோட்டில். ஒரு அழுகுறாரு. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கஃபன் போட்டு அடக்கம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் உண்மையை சொன்னாங்க. இதுதான் தலாயிலுன் நுபுவா. ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்புகள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த தலாயிலுன் நுபுவாங்கிற அந்த புக்கு. இந்த இடத்துல வந்து அவர் கொண்டு வர்றார் அந்த மாதிரி. இந்த ஹதீஸ் எதுக்காக அவர் கொண்டு வர்றாருன்னா இதுக்காக கொண்டு வர்றார். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே ஒரு தனியாக தான் செத்தார். மறுமையில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மறுமையில் தனியாக எழுந்திரிக்கிறான்னு பயப்படாதீங்க. மறுமையில் அவன் தனியாக எழுந்திரிக்கிறானோ அவன் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறான்னு அர்த்தம். தனியாக அவன், அதாவது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ, அரிசு வர்றதுக்கு முன்னாடி, அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்தஸ்து இருக்குன்னு அர்த்தம். அப்போது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மூமின்கள்லாம் இப்படி இருந்தாங்க, அவங்க சாக்கு போக்கு இதெல்லாம் பார்க்கல. ரசூலுல்லாஹ் கூட போகணும், ரசூலுல்லாஹ் செத்தா நாமளும் சாகணும், ரசூலுல்லாஹ் வாழ்ந்தால் நாமளும் சாகணும். அதான் இந்த தீனை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் இறங்கணும். நூஹ் நபியுடைய கப்பல் மாதிரி ஏறி உக்காந்தோணும். இது அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு இறங்கும். இது முழுகிச்சுன்னா நாமளும் முழுவோம், இது நின்றுச்சுன்னா நாமளும் ஜெயிப்போம். இதுதான் மூமினுடைய பண்பாக இருக்கணும். ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணவே மாட்டாங்க. பேசுனா என்ன பிரச்சனை, வரட்டுமே என்ன பிரச்சனை, இல்லை நிற்பியா பார்ப்போம், நிற்போமா இல்லையான்னு பார்ப்போம், அல்லா வரட்டும் பார்ப்போம்
நம்ம யார் எடை போடுறது, யார் நிற்கிறா யார் நிற்கலை பார்ப்போம், சுச்சுவேஷன் வரட்டும் பார்ப்போம்.